தேவடியா பசங்களா? என்னடா என்ன சொன்ன? தேவடியா பசங்களான்னு சொன்னேன். டிரைவர், காரை ரிவர்ஸ்ல எடு. என்ன எம்ஆர்பி பையன் ராத்திரி நல்லா தூங்கினானா? இல்ல டாக்டர், பேசிட்டே இருந்தான். பள்ளிதான் மனைச்சிட்டே இருந்திருப்பான். நல்ல சுரங்கப்பாதை மாதிரி ஒரு வீடு வச்சிருக்கேன். பையன் இன்னும் படுத்தே இருக்காளே. ஏண்டா உனக்கு வீண் மம்பெல்லாம் ஒண்ணும் தெரியாம மாதிரி படுத்திருக்கா பாத்தியா? போக்கிரி பையன். எங்க தொட்டாலும் அண்ணா இப்படிப்பா தொடாம எனக்கு வைத்தியம் பண்ண தெரியாது. டாக்டர், எனக்கு எப்ப குணமாகும்? சூரிய தெரியுமா உனக்கு? யாரவன்? நான் தான் பாது ராசிக்கு பேர் போனவன். ராசி சில்க் நினைச்சிட்டியா? கைராசி சொல்ல. எம்ஆர்பி சாரின் சாரி 2 வச்சிருக்கேன். சீப்பாத்திரம் வாங்கிக்கிறியா? 4 வந்தது, அதுல 2 ரவிச்சந்திரன் வாங்கிட்டான். ஷீலாத்தான் இன்னும் 2 வச்சிருக்கேன். டாக்டர், உனக்கு லுங்கி போதுண்டா. படுத்து போராட்டத்துக்கு புடவை எதுக்கு? என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க. சீக்கிரமா போடணும் பிரியப்படுறவன் முதலடி விழுந்தவனே வந்திருக்கணும். நின்று நிதானமா வாங்கிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன அவசரம்? என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லார் தலையும் சீவனம். இன்னைக்கு தேதி 4, 19 தேதி வரைக்கும் நீ அவங்களை ஏதாவது பண்ணணும்னா சொப்பனத்துலதான் பண்ண முடியும். 15 நாளைக்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசாம படு. ஐயோ ஏண்டாப்பா பிரசன்னா, சூட தேங்காய் மாதிரி இப்படி போட்டு உடைச்சிருக்கானுங்களே. இப்படி என்ன வார்த்தை சொல்லி உசுப்புறாங்களே? கெட்ட வார்த்தையா? எம்ஆர்பி கொண்டு போய் வண்டி வச்சுட்டு வா. இப்ப சொல்லு, என்ன சொல்லு? தேவடியா பசங்களான்னு சொன்னேன். இது சொன்னதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்க. வெரி லக்கி. பிரசன்னா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே டாக்டர்? என்ன மீறி எந்த காரியமும் நடந்துடாது தெரியுமோ? அந்த பய சொன்ன வார்த்தையை கேட்டியா? 4 தலையை சீவு போட்டுற போறான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஆளுக்கு 2 தலையா பிரசர் பண்ணிக்கிறதா? அது என்ன 100வது நாள் கேடையம்மா? அதான் டாக்டர் கவலையா இருக்கு. பேசாம நமக்கே வம்புன்னு போலீஸ் போன் பண்ணிடலாமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஒரு 15 நாளைக்கு அந்த பையன் உங்க வீட்லயே இருக்கட்டும். ஓட்டான் பையனுக்கு நல்ல தெம்பு வர்ற மாதிரி நிறைய சோத்தை போடு. அப்புறம் நீ கையை கழுவிடு. வாலிபம் முறுக்கு, வயசு கோளாறு, வன்முறையை நம்புற காலம் இது. நம்ம தான் திருத்தணும். அது சரி, இருக்கு நானே கிடைச்சேன். தேடி போயா திருத்த போறான்? வலுவுல வந்திருக்கான், வலுவு இல்லாம நம்ம தான் திருத்தோம். குட் மார்னிங் டீச்சர். என்ன பாட்டு கிளாஸ்க்கு தான் வந்தேன். அது எனக்கு தெரியும். அங்க என்ன எட்டி பாக்குறேன்? அவர் பேர் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியுமா? பிரசன்னா. பிரசன்னாவா? ஏ பெங்களூரா? ஏன் அப்பனும் பிள்ளைங்க கிராமத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க? தூரத்து உறவுன்னா கிட்ட வந்து இவ்வளவு டபுள் தரணுமா? அப்பா ஏண்டா மோனே? அப்பா அதான்பா இந்த லம்பா கட்டடம் எல்ஐசின்னு சொன்னாங்களா? அது எப்படிப்பா கட்டினாங்க? ஆரம் போட்டு கட்டினாங்களா? முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிறுத்தி வச்சாங்க. சுத்த வானார் பாம்பு இருக்கும். படுகாலி பையங்க எப்ப பார்த்தாலும் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டானா?
எப்படி அதை வெளில எடுத்தீங்க? நல்ல வேலைங்க. என்னையா நல்ல வேலைங்கிற? ஊதுவத்தி ஸ்டாண்ட வயிற்றுக்குள்ள சுமக்கிறான். அது ஒண்ணும் செய்யாதுங்க. நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு. வெத்தலை எடுக்கிற? சாப்பிட்டு வெத்தலை போட்டு உடனே தூக்கிடுவேன், கொன்னுடுவேன். எனக்கு பொழுது போகாது. 2 பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாமா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. சரி, தாயக்கட்டம் விளையாடலாமா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. அட்லீஸ்ட் பல்லாங்குழியான்னு விளையாடலையா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. இவன் என்ன உனக்கு ஒரே பையனா? ஆமா. ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட ஆமா, கிராமத்துல இருந்து வரீங்களே, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாதா? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல. ஆமா, உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா? எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா. ஏன்? நான் செத்து போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் கண்ணீர் விடுறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா. நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். நாடகத்தை பாருமா. இதை தெரிஞ்சுக்கலனா அது ரசிக்காது சார். என்ன பார்க்க வந்தியா? நாடகத்தை பார்க்க வந்தியா? Keep quiet. டிராமா எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்தது இல்ல? ஏன் அழுதீங்க? இப்போ சொல்லுங்க சார். ஹலோ மிஸ்டர் மகேந்திரன், டிராமா எப்படி இருந்தது? செக்ரட்டரிமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட் டிராமா. திருப்தி தான். என்னப்பா என்னாச்சு? டயர் பஞ்சர் இதை மாத்திரம் சார். என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? பின்ன காரணத்தை சொல்ல எப்படி? அதான் டயருக்கே பொறுக்கல. என்னுடைய வேலைதான். டயர் கடையில நான் தான் ஆணிய வச்சேன். இப்ப சொல்லுங்க சார், ஏன் சார் அழுதீங்க? நீங்க சொல்லலனா இந்த டயர் வெடிச்ச மாதிரி என் தலையை வெடிச்சிடும் சார். அப்பா சிரிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார். டிரைவர், டயரை மாத்தி எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், போலாம். சொல்லுங்க சார். சொல்றேம்மா. என் மகனை நினைச்சுக்கிட்டேன், அழுதுட்டேன். ஏன் சார், உங்க மகன் இறந்துட்டார்? இல்லம்மா, வீட்டை விட்டே ஓடிட்டான். படிக்கணும்னு அடிச்சிட்டீங்களா? காதலுக்கு குறுக்க நின்னீங்களா? அவன் கொள்கைக்கு குறுக்கணும்மா. அப்படின்னா? அவன் பெரிய பிடிவாதக்காரன். பிடிவாதங்கிறது கொள்கை இல்ல சார், பேட் ஹாபிட். உனக்கு கூட அந்த கெட்ட குணம் இருக்கு. அவன் சுலபத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். தப்பில்ல சார். அது இல்லம்மா, சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன்னை அனாவசியமா ஈடுபடுத்திக்குவான். நமக்கே வம்புன்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். உதாரணமா சொல்றேனே, அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பாடினது ஜனகணமன, ஜாலிலோ ஜிம்கானா. தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் அவனுடைய கனவா இருக்கலாம். ஆனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது. பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் ஒரே வழி நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான். அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம். இவன் என்ன செஞ்சா தெரியுமா?
என்னடா என்ன செஞ்சுட்டு ஓடி வர்ற? அரிசி விலையெல்லாம் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்து அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம். ஓஹோ, போலீஸ் வரல? அதுக்குள்ள லாரியை கொடுத்துட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். யூ dirty scoundrel. நீங்க திட்டுறீங்க, ஆனா அந்த ஏழைங்க வாழ்த்துனாங்களே. லாரியை கொடுத்தன அரிசி விலை குறைஞ்சிருவா? ஒவ்வொரு பணக்காரனுக்கா புத்தி வரட்டுமே. சிறுதுளி பெருவெள்ளம். ஏண்டா பரீட்சை நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே? அவசியம் தானே எனக்கு தோணுது. எஸ் எஸ் ஸ்பீக்கிங். ஆமா, என் மகன் தான் இங்கதான் இருக்கிறான். ரைட் பிஃபோர் மீ. நீங்க உடனே வரலாம். நோ இன்ஸ்பெக்டர், அவன் இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பரீட்சை நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா? எனக்கு பரீட்சை இப்போ